நமஸ்காரம். இந்த பார்ட் 2 பஞ்சத்வாரகா பயணத்தில் குஜராத்தில் இருக்கிற 3 துவாரகைகள், அதாவது மெயின் துவாரகா, பெய்ட் துவாரகா, தாக்கூர் துவாரகா பற்றி பார்க்க போகிறோம். மேலும் கிருஷ்ணர் வேடனால் காயப்படுத்தப்பட்ட பால்கா தீர்த்தம், கிருஷ்ணர் முக்தி அடைந்த கோலாக் தாம் தீர்த்தம், ருக்மணி தேவி கோயில் பற்றியும் சொல்ல போகிறேன். வீடியோ கடைசியில் நாங்கள் போன யாத்திரை சர்வீஸோட ஹைலைட்ஸ் என்ன மற்றும் செலவு பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். பஞ்சத்வாரகா பார்ட் 1 வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கும்போது உங்களோட அடுத்த பஞ்சத்வாரகா பயணத்துக்கான தகவல்களை ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட் 1ல் ராஜஸ்தானில் இருக்கிற ஸ்ரீநாஜி மற்றும் கன்க்ரோலி துவாரகை தலங்களின் சிறப்பு பற்றி பார்த்தோம். இப்போ மூணாவதாக பார்க்க போகிறது குஜராத்தில் பழங்காலத்திலிருந்தே முக்கிய கடல் வாணிப வர்த்தக மையமாக உள்ள குஜராத்தோட ஐகான் துவாரகா கோவில் தான். அகமதாபாத்லேருந்து சுமார் 450 கிலோமீட்டர் தொலைவில் துவாரகா மாவட்டத்தில் கோமதி நதிக்கரையில் உள்ளது இந்த ஸ்தலம். புராணங்கள் படி கிருஷ்ண பகவான் மதுராவை விட்டு இங்கு வந்து தன் தெய்வீக சக்தியால் இந்த துவாரகை கடற்கரையில் ஒரு தலைநகரை உருவாக்கி யாதவ குலத்துடன் ஆண்டு வந்ததாக சொல்லப்படுறது. அவர் மறைவிற்கு பின் துவாரகை கடலில் மூழ்கியதாக கூறப்படுகிறது. தற்போதைய கோவில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருந்தாலும் தொல்லியல் சான்றுகள் கிமு 200 பழைய கோவில் இருந்ததை காட்டுகின்றன. 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் இந்த இடத்திற்கு விஜயம் செய்து கோவிலை சீரமைத்து சாரதா பீடத்தை அமைத்ததற்கு சான்றுகள் உள்ளன. மேற்கு நோக்கி உள்ள இந்த ஜெகத் மந்திர் துவாரகாதீஷ் கோவில் முதன்மையாக சுண்ணாம்புக்கல் மற்றும் மணற்கற்களால் கட்டப்பட்ட 5 மாடி அமைப்பாகும். மொத்தம் 72 தூண்களால் தாங்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலின் மோக்ஷத்வாரா என்று அழைக்கப்படும் வடக்கு நுழைவாயில் உள்ளூர் சந்தையை நோக்கி திறக்கிறது. சொர்க்கத்தின் வாசல் என்று அழைக்கப்படும் தெற்கு நுழைவாயில் கோமதி நதி கடலோடு சங்கமிக்கும் படித்துறை பக்கம் உள்ளது. கோபுரத்தின் மீது ஏற்றப்பட்ட ஒரு கொடி சூரியனையும் சந்திரனையும் காட்டுகிறது. இந்த கொடி ஒரு நாளைக்கு 4 முறை மாற்றப்படுகிறது. ஒரு நாளில் கிருஷ்ண பகவானுக்கு 5 முறை அலங்காரங்கள் செய்து ஆரத்தி நடைபெறும். கோவிலோட தரிசன நேரங்கள் அட்டவணை இதுதான். இந்த தலத்தோட கிருஷ்ண பகவானுக்கு துவாரகாநாதன், துவாரகாதீசன், கல்யாண நாராயணன் என்ற பெயர்கள் உள்ளன. வைணவர்களின் 108 திவ்ய தேசங்களில் 98வது திவ்ய தேசமாக கருதப்படுறது இந்த இடம். இந்த கோவில் சுற்றி குறுகலான பாதைகள் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து ஷேர் ஆட்டோவில் தான் வரணும். மொபைல் ஃபோன்களுக்கு அனுமதி இல்லை. பொது தரிசனம் ஃப்ரீ. கூட்டம் அதிகமாக இருக்கும் விசேஷ நாட்களில் சிறப்பு தரிசன வழிகள் உண்டு. 200 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் கட்டணங்கள் இருக்கும். 4வது பெய்ட் துவாரகா. குஜராத் மாநிலத்தில் கட்ச் வளைகுடாவில் உள்ள தீவு தான் பெய்ட் துவாரகா. துவாரகா சிட்டியிலேருந்து 33 கிலோமீட்டர் தொலைவில் ஓக்கா கடற்கரை நகரம் இருக்குது. 2024 பிப்ரவரி மாதத்தில் ஒக்காவிலிருந்து இந்த தீவுக்கு 2.3 கிலோமீட்டர் நீளமான கேபிள் ஸ்டேட் சுதர்சன் சேது பாலம் திறந்ததால் சீக்கிரமாக 10 நிமிஷத்துலேயே வாகனங்களில் போயிட முடியும். இதுக்கு முன்னாடிலாம் போட்டில் தான் போகணும். டைம் கூட ஆகும். இங்கேயும் தீவின் ஒரு பகுதியில் இருந்து உள்ளூர் ஷேர் ஆட்டோவில் தான் கோயிலுக்கு போயிட்டு வரணும். பெய்ட் துவாரகா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தனது குடும்பத்துடன் வாழ்ந்த இடமா நம்பப்படுறது. வறுமையில் இருந்த சிறு பருவ நண்பர் சுதாமா கிருஷ்ணரை சந்தித்த புனித இடம் இதுன்னு சொல்லப்படுறது. மகாபாரதத்தில் இது அந்தர்த்வீபம் என்று குறிப்பிடப்படுகிறது. சங்கோதர் என்ற பெயராலும் அறியப்படும் இந்த தீவு முக்கிய கடல் வர்த்தக மையமாக இருந்திருக்கு. 5வது தாக்கூர் துவாரகா. தாக்கூர் துவாரகா பஞ்சத்வாரகா யாத்திரையில் ஒரு புனித தலம். குஜராத்தில் உள்ள பரோடாவிலிருந்து 65 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இங்கு பகவான் கிருஷ்ணர் ரஞ்சோத்ரி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். போதனா என்ற தீவிர பக்தனுக்காக துவாரகையிலிருந்து பகவான் கிருஷ்ணர் இங்கு வந்து குடி புகுந்ததாக புராணம் கூறுகிறது. 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது இந்த கோவில். இந்த கோவில் 8 குவிமாடங்கள் மற்றும் 24 கோபுரங்களை கொண்டுள்ளது. பகவான் ரஞ்சோத்ரா ஒரு பளிங்கு மேடையில் அமர்ந்திருக்கிறார். டாக்கூர் ஒரு புனித யாத்திரை தலமாகவும் பூஜை பொருட்களுக்கான வர்த்தக மையமாகவும் உள்ளது.
இந்த கோவிலுக்கும் ஷேர் ஆட்டோ பயணம் உண்டு. இந்த 5 தவிர முக்கியமான துவாரகைகள் சோம்நாத் பக்கத்தில் இருக்கிற பால்கா தீர்த்தமும் கோலாக்தாம் தீர்த்தமும் தான். கிருஷ்ண பகவான் காட்டில் தியானம் செய்து கொண்டிருந்த போது ஜராவேடனால் பாதத்தில் தாக்கப்பட்ட இடம் பால்கா தீர்த்தம். இதன் பின் கிருஷ்ணர் அருகில் உள்ள கோலக்தாம் தீர்த்தம் சென்று ஒரு அரச மரத்தின் கீழ் தியானம் செய்து உடலை விட்டு ஹிரண்ய கபில சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் ஆற்றில் முக்தி அடைந்தார். அந்த நிகழ்வை நினைவு கூறும் வகையில் பளிங்கு கல்லில் செய்யப்பட்ட திருவடிகள் இங்கு அலங்கரிக்கப்பட்டுள்ளது. ருக்மணி தேவி கோவில் துவாரகாவில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இது கிருஷ்ணரின் மனைவியும் லக்ஷ்மியின் அம்சமுமான ருக்மணி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. துர்வாச முனிவரின் சாபத்தால் கிருஷ்ணரிடம் இருந்து 12 ஆண்டுகள் பிரிந்து தனித்து இங்கு வசித்ததாக புராணங்கள் கூறுகின்றன. இந்த கோவிலின் சுவர்களில் ருக்மணி மற்றும் கிருஷ்ணரின் ஓவியங்கள் மற்றும் சிற்பங்கள் நேர்த்தியாக செதுக்கப்பட்டுள்ளது. இங்கு பக்தர்கள் ஜல்தான் எனப்படும் தண்ணீர் காணிக்கையை செலுத்துகின்றனர். பஞ்சத்வாரகா பயணம் இந்த ருக்மணி தேவியின் கோவில் தரிசனத்துக்கு பிறகே முழுமை அடையும் என்பது நம்பிக்கை. ஜெயலட்சுமி யாத்ரா சர்வீஸ் பிப்ரவரி மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் 15 நாட்கள் இந்த யாத்திரை போவாங்க. நாங்கள் பிப்ரவரியில் போயிருந்தோம். இந்த யாத்திரையோட முதல் ஹைலைட் பஞ்சத்வாரகைகள் தவிர புஷ்கர், அற்புதாதேவி, மாத்ருகயா, நாகேஸ்வர ஜோதிர்லிங்கம், சோம்நாத், நிஷ்கலங் மகாதேவ் மற்றும் வல்லபாய் பட்டேல் சிலை போன்ற பல இடங்களை கவர் பண்ணாங்க. இரண்டாவது ஹைலைட் சாப்பாடு. 15 நாட்கள் பயணத்தில் நமக்கு சாப்பாடு சரியில்லைன்னா உடல் உபாதைகள் வந்துடும். ஆனால் இவங்களோட கேட்டரிங் டீம் கூடவே வந்து காலையில் ரூம் கதவை தட்டி ஃபில்டர் காஃபி கொடுக்கறதுலேருந்து ரொம்ப அக்கறையாக 3 வேளையும் சாத்வீக சுவையான உணவு கொடுத்ததால் எல்லா இடங்களையும் ஆரோக்கியத்தோடு பார்க்க முடிஞ்சது. மேலும் சீனியர் சிட்டிசன் ஃப்ரெண்ட்லியாக இருந்து அவர்கள் தேவைகளை பூர்த்தி செய்தது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். பயணத்திற்கான செலவு 30,000 ரூபாய் ப்ளஸ் ஜிஎஸ்டி. இதில் ட்ரெயின் டிக்கெட், தங்கும் வசதி, ஏசி பஸ் பயணம், சாப்பாடு அடங்கும். மேலும் விவரங்களுக்கு அவங்க வெப்சைட் டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அடுத்த வீடியோவில் பஞ்சத்வாரகை பயணத்தில் நாங்கள் பார்த்த முக்கிய சிவஸ்தலங்கள், ஜோதிர்லிங்கங்கள் மற்றும் சக்தி பீடங்கள் பற்றி பார்க்கலாம். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வீடியோக்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். உங்களோட அடுத்த பயணத்திற்கு ரெடி ஆயாச்சா எல்லாரும்? கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.